Hey all, welcome back to my channel. So, இன்னைக்கு margins and text formatting பத்தி தான் பார்க்க போறோம். So, first of all, let's say about margin. Margin spacing வந்து டாப், பாட்டம் அப்புறம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த 4 சைட்லையும் வந்து 1 இன்ச் வச்சு வந்து ரிசர்ச் பேப்பரோட பார்டரில் வந்து விடணும். தென் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னா நம்ம கீழே யூஸ் பண்ணுற நம்மளோட பேராகிராஃப்ஸ். அந்த பேராகிராஃப்ஸில் எல்லாம் நம்ம வந்து ரீடபிளான டைப் ஃபேஸ் நமக்கு ஈஸியாக வந்து வாசிக்க முடிகிற கண்ணுக்கெல்லாம் வந்து இரிட்டேஷனாக இருக்காத மாதிரி ஒரு ரீடபிள் டைப் ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டைம்ஸ் நியூ ரோமன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். தென் இந்த டைப் ஃபேஸோட டைப் சைஸ் இல்லைனா ஃபாண்ட் சைஸ் வந்து 11 to 13 வந்து இருக்கணும். இந்த ஃபாண்ட் சைஸ் அண்ட் இந்த டைப் ஃபேஸ் தான் வந்து என்டையர் ரிசர்ச் பேப்பர்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் ரைட் மார்ஜின் சைடில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. அப்புறமா ஹைஃபனேஷன் மோட் வந்து ஆனாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். பிகாஸ் ஒரு வேர்ட் வந்து எண்டில் இருக்கும்போது அது வந்து ஒரு ஹைஃபன் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து வந்துடும், அது அவாய்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா ஃபுல் ரிசர்ச் பேப்பரையும் வந்து டபுள் ஸ்பேசிங் வந்து கொடுக்கணும், இன்க்ளூடிங் கொட்டேஷன்ஸ் அப்புறமா நோட்ஸ் அண்ட் ஆல்சோ ஒர்க் சைட்டடும் கூட. எல்லா பேராகிராஃபும் லெஃப்ட் சைட்லேருந்து 1/2 inch வந்து இன்டென்ட் பண்ணி வந்து போடணும், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். அதே டைமில் பிளாக் கொட்டேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா அதையும் வந்து எகெயின் ஒரு 1/2 inch வந்து இன்டென்ட் பண்ணி தான் வந்து போடணும். ஒரு பஞ்சுவேஷன் மார்க் இல்லைனா ஒரு பீரியட் இல்லைனா ஃபுல் ஸ்டாப் இதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு தான் வந்து அடுத்த வேர்ட் வந்து டைப் பண்ணணும். தென் டைட்டிலுக்கு ஸ்டார்டிங்கில் டாப்லேருந்து 1 inch விட்டுட்டு லெஃப்ட் மார்ஜின் சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். லெஃப்ட் மார்ஜினில் வந்து ஃப்ளஷ்ஷாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நேம் வந்து போடணும், உங்களோட நேம். தென் வந்து இன்ஸ்ட்ரக்டரோட நேம், மோர் தேன் 1 இன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் அவங்களோட நேம். தென் வந்து கோர்ஸ் நேம் அண்ட் நம்பர், அப்புறம் வந்து டேட். இது இவ்வளோ வந்து டபுள் ஸ்பேசிங்கில் வந்து ஒரு லைனில் வந்து இருக்கணும். தென் நெக்ஸ்ட் எகெயின் ஒரு நியூவான ஒரு லைனில் இதுவும் வந்து டபுள் ஸ்பேசிங் தான், சென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து போடணும். ஸோ இந்த டைட்டில் வந்து இட்டாலிசைஸ் பண்ணக்கூடாது, அதே டைமில் அண்டர்லைனும் பண்ணக்கூடாது. தென் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி டைட்டில் வந்து கொட்டேஷன் மார்க்ஸில் வந்து போடலாம், இல்லைனா போல்டு வந்து கொடுக்கலாம், இல்லைனா வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து போடலாம். நாம் வந்து கீழே ரிசர்ச் பேப்பரில் எந்தெந்த வேர்ட்ஸை வந்து நம்ம இட்டாலிசைஸ் பண்ணுறோமோ அது டைட்டிலில் இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து இட்டாலிசைஸ் பண்ண முடியும் டைட்டிலில். எக்ஸாம்பிளாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டோட நேம் வந்து நாம் அந்த டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து தீசிஸ் பண்ணுறோன்னா அதை வந்து நாம் ஃபுல் ரிசர்ச் பேப்பர்லேயே வந்து இட்டாலிசைஸ் பண்ணி தான் எழுதியிருப்போம். அப்போ அது வந்து டைட்டிலில் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட நேமை வந்து இட்டாலிசைஸ் பண்ணலாம். டைட்டில் வந்து எந்த அப்புறமா இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங்க்கு அப்புறமா வந்து பீரியட் இல்லைனா ஃபுல் ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டைட்டிலுக்கு அப்புறமா கீழேந்து வந்து ரைட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து 1/2 inch வந்து லெஃப்ட் மார்ஜின்லேருந்து ஸ்பேசிங் விட்டு தான் எழுதணும். ஒரு ரிசர்ச் பேப்பருக்கு நார்மலி ஒரு டைட்டில் பேஜ் வந்து தேவையில்லை. இப்போ அந்த பேப்பர் ஒரு குரூப் ப்ராஜெக்ட்னா எல்லா ஆதர்ஸோட நேம்ஸையும் போட்டு வந்து ஒரு டைட்டில் பேஜ் வந்து செப்பரேட்டாக க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் இப்போ வந்து உங்களோட டீச்சருக்கு வந்து அப்படி எக்ஸ்ட்ரா வந்து டைட்டில் பேஜ் போடணுன்னா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் வந்து போட்டிருக்கலாம். That's the end of the video. Thank you for watching.